வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். டிஃபனுக்கு என்ன குழம்பு செய்வேன்னு புரியலைங்களா? என்னுடைய ஸ்டைலில் வடகறி செய்யலாம் வாங்க. முதல் பருப்பு ருப்பிட்டு வந்துடலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. அதோட பருப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோங்க. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்ப சோடா. இந்த ஆப்ப சோடா போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால இது கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக அந்த ஆப்ப சோடா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு போடுறது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இந்த சின்ன சின்ன கொஞ்சம் இப்படி உதுத்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பக்கோடாலாம் போடணும்ல, அதே மாதிரி தாங்க. இந்த அளவு வந்ததும் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கொஞ்சம், சோம்பு கொஞ்சம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கூடவே நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும், மூடி வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுன்னு வரேங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பக்கோடா மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுடலாங்க. போட்டுட்டு கூடவே கொத்தமல்லி கொஞ்சம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க. இந்த வடைங்கெல்லாம் பாருங்க நல்லா ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வடைகறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லிக்கு சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.